ஹலோ கேஸ், வெல்கம் டு எஜுகேஷன் நியூஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டாக்டர் ஆனந்த் மாலிக் எழுதின தி மேஜிக் வயலின் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா, இட்டாலியில் இருக்கிற சிசிலி அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அந்த பையன் ரொம்பவே ஏழையாக இருந்தாலும் எப்பயும் ரொம்ப சந்தோஷமாகவே இருப்பான். அவனோட அம்மாவும் அப்பாவும் இவன் ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அதனால் அவனோட வேலைகளை அவனே பார்த்துக்கிட்டு தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவன் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பான். அவன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவன் ரொம்பவே உற்சாகமாகவும் ஹாப்பியாகவும் தான் இருப்பான். அந்த பையன் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு போய் அங்கே ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு வேலை தேடிட்டு இருக்கான். ஒரு நாள் அவன் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறான். அங்கே ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கதவை தட்டுறான். ஒரு ஃபார்மர் உள்ளேருந்து வெளியே வராரு. அந்த விவசாயி இவனை பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ரொம்பவே கோபமாக கேட்குறாரு. அந்த விவசாயி இரக்கமில்லாத கஞ்சத்தனமான ஒரு ஆள். அவர் இந்த பையனை பிச்சைக்காரனாக தான் இருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்பவே கோபமாக உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒரு வேலை வேணும், எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே அந்த விவசாயிக்கிட்ட சொல்கிறான். அந்த விவசாயிக்கிட்ட இவன் வேலை கேட்ட உடனே அந்த விவசாயி சரி இவனுக்கு வேலையை கொடுத்து இவனுக்கு காசு கொடுக்காம ஏமாற்றி அமுச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னோட ஆடுகளை மேய்க்கிற வேலையை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. ஸோ அந்த பையன் அன்னையிலேருந்து அந்த ஃபார்ம் ஹவுஸ்லேயே தங்கி அந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்காக மலைகளுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வருவான். அந்த பையன் வேலைக்கு சேர்ந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவன் வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறான். ஏன்னா இந்த வேலை அவனுக்கு ரொம்பவே போர் அடிச்சிருச்சு. அந்த மலைகளுக்கு ஆடு மேய்க்கிறதுக்காக போகிறப்ப ரொம்பவே தனிமையாக ஃபீல் பண்ணுறான். ஆடு மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் இவன் கூட பேசுகிறதுக்கு அந்த ஃபார்மரை தவிர வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த வேலையை விட்டுட்டு வேறு எங்கேயாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் முடிவெடுக்கிறான். ஒரு நாள் ஈவினிங் அவன் அந்த ஃபார்மர்கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி வேலையை விட்டுறலான்னு இருக்கேன், எனக்கு என்னோடய கூலியை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ அவன் இந்த 3 வருஷம் வேலை பார்த்ததுக்கான கூலியை அந்த ஃபார்மர்கிட்ட கேட்குறான். உடனே அந்த ஃபார்மர் ரொம்ப கோவப்பட்டு கூலியா, நான் எப்போ உனக்கு கூலி தரேன்னு சொன்னேன்? நான் உனக்கு வேலை கொடுத்தப்ப வேலை மட்டும்தான் கொடுத்தேன், உனக்கு கூலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயும் சொல்லவே இல்லை. அதனால் உனக்கு நான் கூலி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த பையன் அப்படியா, சம்பளம் வாங்காமல் யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க, நான் வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கு சம்பளத்தை பற்றி ஏன் பேசலை அப்படின்னா நீங்கள் நல்லவருன்னு நினச்சேன், ஸோ அதனால தான் சம்பளத்தை பற்றி எதுவுமே நான் அப்போ பேசலை அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஃபார்மர்கிட்ட சொல்கிறான். நான் நல்லவன் தான், என் முன்னாடி இந்த மாதிரி இது வரைக்கும் யாருமே பேசினதில்லை, உனக்கு நான் கூலி தரேன்னே சொல்லலை, இருந்தாலும் பரவாயில்ல நான் உனக்கு இப்போது கூலி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மர் அந்த பையன்கிட்ட ரொம்பவே கோபமாக சொல்கிறாரு. அப்படி சொல்லிவிட்டு அந்த பையனுக்கு அவர் 3 காப்பர் காயின்ஸ் தராரு. ஸோ அவன் 3 வருஷம் வேலை பார்த்ததுக்கு மொத்தமாக வெறும் 3 காப்பர் காயின் மட்டும் அந்த பையனுக்கு தராரு. அந்த பையன் அந்த 3 காப்பர் காயினை வாங்கிக்கிட்டு அந்த காயினை பார்த்து சிரிச்சுட்டு அவனோட பாக்கெட்டில் அந்த காயினை போட்டுக்கிறான். காயினை போட்டுட்டு ஒரு தொப்பியை தலையில் மாட்டிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். அன்றைக்கி நைட்டு அவன் வெளியவே தூங்கிடுறான். தூங்கி எந்திரிக்கிறப்ப ஒரு வயசான பிச்சைக்காரரை அவன் முன்னாடி பார்க்குறான். அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே குட் மார்னிங், என்ன சீக்கிரமாக எந்திரிச்சிட்டிங்க போல் அப்படின்னு அந்த பிச்சைக்காரரை பார்த்து இவன் கேட்குறான். ஆமாம் நான் எந்திரிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, ரொம்ப பசி இருக்கிறதுனால என்னால் ஒழுங்காக தூங்கக்கூட முடியலை, இறகுகளால் செஞ்ச பெட்டில் படுத்தாலுமே இந்த பசியினால் எனக்கு தூக்கம் வராது, உங்ககிட்ட 1-2 காப்பர் காயின் இருந்துச்சுன்னா எனக்கு கொடு, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு அந்த பிச்சைக்காரரை அந்த பையன்கிட்ட கேட்குறாரு. அந்த பையன் தன்னோட பாக்கெட்டில் கையை விட்டு 3 காப்பர் காயினையும் எடுக்கிறான். ஸோ அந்த 3 காப்பர் காயின் அப்படிங்கிறது அவன் 3 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. அந்த 3 காப்பர் காயினையும் அந்த பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு இந்த 3 காயினை சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வருஷமாச்சு, ஆனாலும் பரவாயில்ல, என்னால் திரும்ப போயிட்டு ஆடு மேய்ச்சி இந்த காயின்ஸை சம்பாரிச்சிக்க முடியும், இதை இப்போ நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரர்கிட்ட அந்த 3 காயின்ஸையும் அவன் கொடுத்துட்றான். அந்த 3 காப்பர் காயினையும் அந்த பிச்சைக்காரர் வாங்கின உடனே அவர் தோளில் மாட்டியிருந்த பழைய சாக்குப்பை கீழே விழுது. அந்த பை கீழே விழுந்த உடனே
அந்த பை மாட்டியிருந்த இடத்துல பிளாக் கலரில் ஒரு வெல்வெட் கிளாக் தோன்றுது. அது ரொம்பவே விலை உயர்ந்த ஒரு துணி. அந்த ஓல்டு மேன் அந்த பையனை பார்த்து, நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்க, நான் பிச்சைக்காரன் கிடையாது, நான் ஒரு ஏஞ்சல், என்னால் உனக்கு 2 கிஃப்ட் கொடுக்க முடியும், உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட அந்த ஏஞ்சல் கேட்குறாரு. அந்த பையன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு எனக்கு ஒரு வயலின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அந்த வயலினை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாக்க அந்த வயலின் சவுண்டு கேட்குறவங்க எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடணும். அந்த மாதிரி ஒரு மேஜிக் வயலின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது கூடவே ஒரு கன்று வேணும். அந்த கன் எப்படிப்பட்ட கன் அப்படின்னா, எதை எய்ம் பண்ணி சுட்டாலும் அந்த எய்ம் தப்பாமல் கரெக்டாக சுடுறது மாதிரி ஒரு கன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக் வயலினையும் ஒரு மேஜிக் கன்னையும் கேட்குறான். அந்த ஓல்டு மேன் அந்த பையனை பார்த்து சிரிச்சுட்டு அந்த கிளாத்துக்குள்ளே இருந்து ஒரு வயலினையும் ஒரு கன்னையும் எடுத்து அந்த பையன்கிட்ட அவர் கொடுக்குறாரு. இந்த பொருட்கள் உனக்கு தேவையான ஹாப்பினஸை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை வாழ்த்திட்டு அங்கேருந்து அவர் மறைஞ்சிடுறாரு. இப்போ அந்த பையன் அந்த மேஜிக் வயலினையும் கன்னையும் எடுத்துக்கிட்டு அவன் 3 வருஷம் வேலை பார்த்த அந்த ஃபார்ம்க்கே திரும்ப போகிறான். அந்த கேட்டுக்கிட்ட அவன் போகும்போதே ஒரு பறவை வானத்தில் பறக்கிறத பார்க்குறான். ஸோ அவனோட மேஜிக் கன்னை வச்சு அந்த பறவையை குறிப்பார்த்து அதை சுட்டுறான். அந்த புல்லட் பறவை மேலே பட்டு அந்த பறவை கீழே விழுந்துருது. உடனே அங்கே இருந்த ஃபார்மர் ஓடி வந்து அந்த பறவையை எடுத்துக்கிறாரு. இந்த பறவை என்னோடது அப்படின்னு சொல்லி அவர் அதை வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அந்த பையன் அவர்கிட்ட கண்டிப்பாக இதை நீங்கள் வச்சுக்கலாம், ஆனால் இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்போ டான்ஸ் ஆடணும், அப்போ தான் இந்த பறவையை உங்களால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அந்த ஃபார்மர்கிட்ட சொல்கிறான். நீ என்கிட்டயே இவ்வளோ உருவடாக பேசுறியா அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மர் அந்த பையன்கிட்ட சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டுட்டு அந்த பறவையை எடுக்கிறதுக்காக ஃபார்மர் கிட்டக்க போகிறாரு. உடனே அந்த பையன் தன்னோட வயலினை வாசிக்க ஆரம்பிச்சிடுறான். அந்த வயலினை வாசிக்க ஆரம்பித்த உடனே ஃபார்மரால் டான்ஸ் ஆடாமல் இருக்க முடியல. ஸோ இது மேஜிக் வயலின் அப்படிங்கிறதுனால அதை வாசிக்க ஆரம்பித்த உடனே ஃபார்மர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பையனும் வயலின் வாசிக்கிறத நிப்பாட்டவே இல்லை, அவராலையும் டான்ஸை நிப்பாட்டவே முடியலை. நிப்பாட்டு ப்ளீஸ் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மர் நிப்பாட்டு ப்ளீஸ் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மர் கத்துறாரு. ஆனால் அந்த பையன் வயலின் வாசிக்கிறத நிப்பாட்டவே இல்லை. உனக்கு நான் 1000 சில்வர் காயின் தரேன், நீ வாசிக்கிறத மட்டும் நிப்பாட்டிரு அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மர் சொல்கிறாரு. அந்த பையன் அப்பையும் வாசிக்கிறத நிப்பாட்டாமல் ஃபஸ்ட்டு அந்த 1000 காயினை எனக்கு எடுத்து கொடுங்க, அப்புறம் நான் வாசிக்கிறத நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அந்த ஃபார்மர் டான்ஸ் ஆடிக்கிட்டே தன்னோட வீட்டுக்குள்ளே போகிறாரு. போயிட்டு தரைக்கு அடியில் மறைச்சி வச்சுருந்த சில்வர் காயின்ஸ்லேருந்து ஒரு 1000 சில்வர் காயின்ஸை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த 1000 சில்வர் காயின்ஸை அந்த பையன்கிட்ட கொடுத்த உடனே அந்த பையன் வயலின் வாசிக்கிறத நிப்பாட்டிடுறான். அந்த சில்வர் காயின்ஸை எடுத்துக்கிட்டு அந்த பையன் அங்கேருந்து கிளம்புறான். ஆனால் அந்த ஃபார்மர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பையன் போகிறதுக்கு முன்னாடி ஃபார்மர் ஊருக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஒரு பையன் என்கிட்ட இருந்த 1000 சில்வர் காயின்ஸை திருடிட்டான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. ஸோ அந்த ஊரோட மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாருன்னா, போலீஸ்காரங்களை அனுப்பி அந்த பையனை பிடிச்சிடுறாங்க. அந்த பையன்கிட்ட 1000 சில்வர் காயினும் இருக்குது. அந்த காலத்தில் சிசிலிங்கிற ஊரில் யாராவது திருடுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மரண தண்டனை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பையன் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஏழையாக இருக்கான். ஸோ இந்த 1000 சில்வர் காயின்ஸ் அவனோட தான் இருக்க வாய்ப்பில்லை. அதனால் இந்த ஃபார்மர் சொன்னது தான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. ஸோ தூக்கு போடுற அந்த இடத்துல இருக்கிறப்ப தூக்கு போடுறதுக்கு முன்னாடி அந்த பையன் மெஜிஸ்ட்ரேட்டை பார்த்து கடைசியாக ஒரு தடவை நான் வயலின் வாசிக்கணும், அதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அந்த மெஜிஸ்ட்ரேட்டும் வயலின் தானே வாசிக்கணும், வாசிச்சுக்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்றாரு. ஆனால் அந்த ஃபார்மர் வேணாம், தயவு செஞ்சு அந்த வயலினை வாசிக்கிறதுக்கு விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஆனால் அந்த மெஜிஸ்ட்ரேட் அதை கண்டுக்கலை. வயலின் தானே வாசிக்கணும்னு கேட்குறான், வாசிச்சுட்டு போட்டும், ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், வயலின் வாசிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வந்துட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அந்த பையனை வயலின் வாசிக்கிறதுக்கு அலோவ் பண்ணிடுறாரு. ஸோ அந்த பையனும் வயலின் வாசிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவன் வயலின் வாசிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த மெஜிஸ்ட்ரேட்
தூக்கு போடுறதுக்காக வந்த ஹேங்மேன், ஃபார்மர், தூக்கு போடுறத பார்க்குறதுக்காக வந்த மக்கள்னு எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையன் வாசிக்கிறத நிப்பாட்டாமல் வாசிக்கிட்டே இருக்கான். ஸோ எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறத நிப்பாட்ட முடியாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. அந்த மெஜிஸ்ட்ரேட் என்னால் இதுக்கு மேலே டான்ஸ் ஆட முடியாது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஆனால் அவரால் ஆடுறத நிப்பாட்ட முடியலை. யாராவது அவனை நிப்பாட்டுங்க, அவன் நிப்பாட்டினா அப்படின்னா அந்த 1000 சில்வர் காயினையும் அவனே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மர் சொல்கிறாரு. இதுக்கு மேலே ஆடினேன்னா நான் செத்துருவேன், தயவு செஞ்சு அவனை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹேங்மேன் கத்துறாரு. ஆனால் இதெல்லாம் கண்டுக்காமல் அந்த பையன் தொடர்ந்து வாசிக்கிட்டே இருக்கான். ஸோ அந்த மெஜிஸ்ட்ரேட், ஹேங்மேன், அந்த ஃபார்மர் எல்லோரும் கிட்டத்தட்ட செத்து போனவங்க மாதிரி உடம்புல எந்த விதமான ஒரு ஸ்ட்ரென்த்துமே இல்லாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கடைசியாக அந்த மெஜிஸ்ட்ரேட் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு நாங்கள் விடுதலை கொடுத்துட்றோம், அது மட்டும் இல்லாமல் ஃபார்மரோட 1000 சில்வர் காயினையும் நாங்கள் கொடுத்துட்றோம், தயவு செஞ்சு வாசிக்கிறத நிப்பாட்டிரு அப்படின்னு சொல்லி அந்த மெஜிஸ்ட்ரேட் சொல்கிறாரு. அந்த பையன் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஹேங்மேனை போயிட்டு என்னோடய கன்னையும் அந்த சில்வர் காயின்ஸையும் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். அந்த ஹேங்மேன் டான்ஸ் ஆடிக்கிட்டே கோர்ட் ஹவுஸ்குள்ளே போயிட்டு அங்கே இருந்த அந்த சில்வர் காயின்ஸையும் அந்த பையனோட கன்னையும் எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து அந்த பையனோட கையில் அந்த கன்னையும் சில்வர் காயின்ஸையும் அந்த ஹேங்மேன் கொடுக்குறாரு. அந்த கன்னை என்னோடய பெல்ட்டில் கட்டுங்க, அந்த காயின்ஸை என்னோடய பாக்கெட்டில் போடுங்க, ஏன்னா நான் இனிமேல் யாரையும் நம்புறதா இல்லை, நான் இந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் போகிற வரைக்கும் வாசிக்கிறத நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ஸோ அந்த கன்னை அவனோட பெல்ட்டில் கட்டிட்டு அந்த காயின்ஸை அவனோட பாக்கெட்டில் போட்டதுக்கப்புறம் அந்த பையன் வாசிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். ஒருவேளை அவன் வாசிக்கிறத நிப்பாட்டினான்னா அவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த பையனை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவன் வாசிக்கிறத நிப்பாட்டாமையே அந்த இடத்த விட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவன் தூரமாக போயிட்டு அந்த வயலின் சவுண்டு காதில் கேட்குறது நிற்கிற வரைக்குமே அந்த ஃபார்மர், மெஜிஸ்ட்ரேட், ஹேங்மேன் எல்லாரும் தொடர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக அந்த பையன் ரொம்ப தூரமாக போயிட்டு அந்த சவுண்டு மறைஞ்ச உடனே டான்ஸ் ஆடிட்டு இருந்த எல்லாரும் டயர்டாகி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஸோ இப்போ அந்த பையன் அந்த மேஜிக் வயலின், மேஜிக் கன்னு, அது மட்டும் இல்லாமல் 1000 சில்வர் காயினையும் வச்சுட்டு சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவ்வளவு தான் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது ஷார்ட் ஸ்டோரி இல்லை போயமோட சம்மரி வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.